கர்த்தர் ஸ்தோத்திரம். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி சொல்கிற ஏசப்பா. நீர் நல்லவர், நல்லவர், உயர்ந்தவர் அப்பா. நன்றி சொல்கிற ஐயா. பேசுகிற நீங்கள் நல்ல பிதாவின் ஆவியானவர்னு சொன்னீரப்பா. பிதாவின் ஆவியானவர் பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குறோம். ஆவியானவர் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். நாளை தோரிஷத்தர வரிக்கவா வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தோம். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தோ. திரு கரத்தா தாங்கி என்னை திரு சித்தம்போல் நடத்திடுமே. கோயவன் கையில் களிமண்ணான் அனுதினமே வளைந்திடுமே. கோயவன் கையில் களிமண்ணான் அனுதினமே வளைந்திடுமே. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளிலேயும் வசனம் 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் போட்டிருக்குது. விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராக இருங்கள், திடன் கொள்ளுங்கள் அப்படிங்கிற வசனம் இருக்குது. அதனால் என்னச்சுன்னா விழித்து இருக்க வேண்டும். இன்னைக்கு ரொம்ப விழிப்புனா என்ன தூங்காமல் விழிச்சிருக்கிறதுக்கு இல்லை, கர்த்தருடைய பிள்ளைகளாக என்னச்சுங்க விழித்து இருக்கணும். என்னடா நம்ம உலகத்தில் என்ன நடக்குது நமக்கு தெரியல, அதனால் நம்ம இன்னும் ரொம்ப விழிப்பாக இருக்கணும். அது குறித்து ரொம்ப விழிப்பாக இருக்கணும். ஏன்னா தானன்னு இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் யாரும் எப்படி போகிறாங்க அப்படிங்கிற காரியத்தையும் செயல்படக்கூடாது. அதனால் மக்கள் எப்படி சூழ்நிலைகள் எப்படி இருக்குது, ஜனங்கள் எப்படி இருக்காங்க, நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். பெரிய மாற்றத்தை ஆண்டவர் உண்டு பண்ணுவாங்க ஏசப்பா. ஆனால் நீங்களே நினச்சிங்கன்னா இந்த உலகத்தில் என்ன நடத்து வச்சுருக்குங்கிறத விழித்திருந்து நீங்கள் நினச்சி அறிந்து செபிக்கணும். அதான் விழித்திருங்க. அதாவது அவங்க அந்த ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த உலகத்தில் இன்றைக்கி நிறைய பிள்ளைகளுக்கு எதுவுமே தெரியல. இன்றைக்கி நிறைய பிள்ளைகளுக்கு ஒன்றுமே தெரியல. அது முன்னாலெல்லாம் நல்ல சின்ன வயசுலேயே பிள்ளைகள் நல்லா விவரமாக இருப்பாங்க. இன்றைக்கி இந்த செல்லுகளை பார்த்து அந்த பிள்ளைகளுக்கு என்னோட நிறைய காரியங்கள் உலகத்து காரியம்லாம் தெரிய மாட்டேங்கி. அவங்க நிறைய பெரிய பெரிய படிப்பு படித்து போனாலும் கூட உலகத்து காரியம்லாம் நிறைய தெரியல. அவங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, பள்ளிக்கூடம் போகும்போது அம்மா அப்பா சாப்பாடு அள்ளி வாயில் கொடுக்காங்க, யூனிஃபார்ம் போட்டு விட்றாங்க, நல்ல பேக்கத்தையும் தோளில் போட்டு விட்றாங்க, ஒரு பஸ்ஸில் ஏற்றி விட்டுறாங்க. அப்புறம் அங்கே போய் இறங்குறாங்க, இறங்கி ஸ்கூலில் போய் உட்காந்துருந்தாங்க. அப்புறம் அம்மா அப்பா போய் கூப்பிட போகிறாங்க, இப்படி வராங்க, அப்புறம் படிக்காங்க வைக்காங்க. வேறு உலகத்தை பற்றி ஒன்றுமே தெரியல. இன்றைக்கி உலகத்தை பற்றி என்னென்னா ஒரே செல்லு டிவி தான். கார்ட்டூன் படம் பார்க்காங்க, கேம் விளையாடுறாங்க. இதுதான் தெரிஞ்சு தர உலகத்தில் இருக்கிற சூழ்நிலைகள் எதுவுமே இந்த பிள்ளைகளுக்கு தெரியலை. அப்படிங்கிறதுனால அந்த பிள்ளைகளுக்கு என்ன குடும்பங்கள்லாம் புரிஞ்சுக்கிட முடியல. நிறைய பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சோன்னா குடும்பத்தை புரிஞ்சு கொள்றதுக்கு அவங்க தெரியல. அந்த குடும்பத்தை புரிஞ்சு கொள்றதுக்கோ இல்லை மக்களை புரிஞ்சு கொள்றதுக்கோ அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் போயிடுது. அதனால் நான் அதான் சொல்லுவேன், வசனம் என்ன போட்டுக்கணும், விழித்திருங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் கவனமாக இருக்கணும், எல்லா வகையிலையுமே கவனமாக இருந்து அப்படியே ஆண்டோட்டு ஆலோசனை கேட்டு தான் எந்த ஒரு காரியத்தையும் செயல்படணுமே தவிர நம்ம அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் நம்ம செயல்பட்டோம்னா அந்த காரியத்தில் ஜெயம் வராது. அதனால் தேவ பிள்ளைகளாக விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். புருஷராக ஸ்ட்ராங்காக இருங்க, கோலையாக இருக்கக்கூடாது, ஸ்ட்ராங்காக இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளாக திடன் கொள்ளுங்க. பவுலுக்கு அப்படி தான் சொல்லுவார் ஆண்டவர், பவுலே நீ பயப்படாதே திடன் கொள் அப்படின்பார். அப்போ பயப்படாத, எதுக்கும் பயப்படாத, திடன்னா அப்படி ஒரு தைரியமாக நிற்கணும். அப்படி இந்த கெர்ச்சிக்கிற ஒரு சிங்கம் அப்படி கெர்ச்சிக்கும்லாக்கா அப்படின்னு கொடுக்குவோம். மேலே பயப்பட தயத்துக்கு அவன் கத்துறதுலே இது சிங்கத்துக்கு பயப்படுவாங்க. சிங்கம் கெர்ச்சிக்கும் போது யாரும் முன்னாடி நிற்க முடியாது, இல்லை யாருமே நிற்க முடியாது, அது கெர்ச்சிக்க ஆரம்பிச்சுட்டுனா. அதனால் தெய்வ பிள்ளைகளாகி நீங்கள் நினச்சது எதுக்கணும் இச்சைக்கூடாது, கொலையாக இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் சிங்கத்தை போல தைரியமாக இருக்கணும். நீதிமான் சிங்கத்தை போல தைரியப்பான் பண்ண பைபிள் போட்டிருக்குது. நம்ம ஆண்டு பேரே யூத ராஜ சிங்கம். அதனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் சிங்க குட்டிகள் தான். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க. நீங்கள் என்ன செய்யுங்க, விழித்திருங்க. எப்பவும் ஜெபத்தில் விழித்திருக்கணும். அது மாத்திரம் இல்லை, உலகத்தில் என்ன நடக்குது, நம்மளோட பழகுறவங்க எப்படி இருக்கிறாங்க, எல்லாத்துலேயும் விழித்திருக்கணும். நம்மளோட பழகுறவங்க கூட யாரையுமே நம்பக்கூடாது, எந்த ஒரு மனிதரையும் நம்பக்கூடாது. நம்ம கூட ஒட்டி உரைச்சிக்கிட்டே நம்மகிட்ட இருப்பாங்க. பெண்களாக இருந்தாலும் சரி தான், யாராக இருந்தாலும் சரி தான். ரொம்ப ஜாக்கிரதை. அவங்களோட எண்ணங்கள், நினைவுகள், சிந்தனைகள், அவங்களுடைய உள்கருத்துகள் என்னங்கிறத ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அப்படிங்கும்போது நம்ம என்ன செஞ்சுக்கணும், நம்ம போய்கிட்டே இருக்கணும். தவிர
தேவையில்லாத காரியத்தை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அவங்ககிட்ட பேசிடவே கூடாது. யாராக இருந்தாலும் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துட்டோம்னா சோழி முடிஞ்சுது. ஆனால் கொட்டி தீர்த்து சோழி முடிஞ்சதுன்னு இல்லை, அவங்க தேவையில்லாத பேசி நம்மளுக்கு அவங்க வேண்டியதில்லை. தேவையில்லாத மக்கள்கிட்டயோ யாராக இருந்தாலும் சரி தான், உயிர் பழகினாலும் தான் நம்ம அனாவசியமான வார்த்தைகள் பேச வேண்டியதில்லை. அதனால எதுக்கு அப்படி பேசணும்? ஆண்டவர் இருக்கார்ல, அவர்கிட்ட பேசிட்டு போனதுன்னு அவர்கிட்டையும் நம்ம பேசிடுறது. எந்த காரியமாக இருந்தாலும் நம்ம எல்லாத்தையும் நம்ம நினச்சிக்கூடாது, நம்பக்கூடாது. எல்லாத்தையும் எதுவும் நினச்சிக்கூடாது, பேசக்கூடாது. யாராக இருந்தாலும் தான் உயிர் தோழிகளாக இருந்தாலும் நமக்கு அவங்ககிட்ட நினச்சிக்கூடாது, எதுவும் நம்ம பேச வேண்டாம். ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக விழித்து இருக்கணும். அதான் விழிப்பு. விழித்துருங்க. எல்லாத்தையும் ஒரு இது மாதிரி குப்பை தொட்டி மாதிரி நினச்சிக்கூடாது, செயல்படுத்தக்கூடாது. அதனால் நம்ம கூட ரொம்ப ரொம்ப அப்படியே ரொம்ப அப்படிங்கிற மாதிரி பழகுவாங்க. அவங்கள்ட்ட வந்து 2 அடி நவுண்டு தான் நிற்கணுமே தவிர ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கணுமே தவிர, அது வந்து முன்னால் உள்ள காரியத்திலும் ஆண்டவர் அறியாமல் இருந்தோம். தோல் மேலே தோலை கையை போட்டுக்கிட்டு அப்படியே கையை அப்படி வச்சுக்கிட்டு அப்படி சுற்றிக்கிட்டு அப்படியே இருந்தோம். ஆனால் இது அப்படியே நம்ம பெண் பிள்ளைங்களாம் அரவணைக்க வேண்டிதான். அவங்கக்கிட்ட வந்து அரவணைத்து அவங்களுக்கு அன்பு செலுத்த வேண்டியதான். அவங்களுக்கு சொல்ல வேண்டியது நல்ல நல்ல வார்த்தைகளை பேசிட்டு நம்ம விலகி போகிறது நல்லது. அதனால் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஏசப்பா தான். நம்மளுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் யாருன்னா ஏசப்பா தான். ஏசப்பட தான் நம்ம நினச்சிக்கணும்னா பேசணும். நம்ம ஏசப்பட தான் ஜெயிக்கணும். போகும்போது வரும்போது அவர் நம்மகிட்ட நல்லா பேசுவார். ஆண்டவர் நல்ல எங்கே நின்னாலும் எதில் நின்னாலும் ஆண்டவர் நம்மகிட்ட கொஞ்சம் சிந்தனை ஆண்டவர்கிட்ட சிந்தனை கொண்டு போங்க, அவர் பேச ஆரம்பிச்சிடுவார். அதனால் தேவனுடைய பிள்ளைகளை நம்ம ரொம்ப ஜாக்கிரதை விழித்திருங்க. விழித்திருந்தால் தான் நம்ம நினச்ச முடியும். விசுவாசம் நிலைத்திருந்தால் தான் நம்ம நினச்ச முடியும். நம்ம இந்த உலகத்தில் ஜெயித்து எடுக்க முடியும். அதனால் இன்னும் தானியில் மட்டும் நான் பார்க்குறேன். தானியில் வந்து என்ன செஞ்சாங்கன்னா, என்னுடைய பிள்ளைகளாக தானியில் 6ஆம் அதிகாரத்தில் தானியில் நினச்சி வர ஆண்டவருக்கு பயப்படுறவர், நல்ல 3 வேளை ஜெபிக்கிறவர். எந்த இடத்துல இருந்தாலும் அவர் அந்த டைம் வரும்போது ஜெபிக்க ஆரம்பிச்சிடுவார். அப்படி ஒரு நல்ல ஜெபிக்க ஆண்டவர் அவருக்கு நல்ல விசேஷமான ஆவியை கொடுத்துருந்தாரு. எவ்வளோ மக்களுக்கு மத்தியில் இருந்தாலும் அவர் ஜெபத்தில் ஒரு ஜெப வீரனாக நின்றார். அந்த இடத்துல வந்து ஜெப வீரனாக இருந்து விழித்து இருந்ததுனால அங்கே இருக்கிற அந்த ராஜா என்ன செஞ்சாங்கன்னா, அந்த ராஜா அவனை வந்து நல்லா உயர்த்தணுங்கிற ஒரு நினைப்பு வச்சுருந்தார். அவனை வந்து அந்த தானியில் வந்து எல்லா அந்த இதில் தரியு ராஜா அவனுக்கு அவனுக்கு நல்ல ஒரு பெரிய போஸ்ட் வேலையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாரு. அதனால என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, அவர் என்ன சொன்னார்னா, ஜெபிக்கிறவங்க விசேஷ ஆவி இருக்கிறது அவர் அறிந்தார். 3ஆம் வசனத்தில் தானியலுக்குள் விசேஷ ஆவி இருந்ததுமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியை ஏற்படுத்த ராஜா நினைத்தார். ராஜ்யம் முழுவதுக்கும் அதிகாரியை வைக்கணுங்கிற ஒரு நினைப்பு இந்த ராஜாக்கு இருந்துச்சுன்னா, அவளுக்கு நல்ல அவன்கிட்ட என்ன ஒரு ஆலோசனை கேட்டாலும் அந்த ஆலோசனை நல்லபடியாக சொல்லுவான். எந்த ஒரு மேன்மைக்கு மேலே போகிறதுக்கோ, அந்த ராஜாவுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கறதுக்கோ, ஒரு ஆறுதல் பேசுகிறக்கோ, அந்த தானியில் பார்க்கும்போது அந்த ராஜாவுக்கு ஒரு சமாதானம் சந்தோஷம் வந்துடும். அப்படிங்கும்போது அந்த வந்து அந்த தேசத்தில் எழுச்சின்னா ராஜ்யம் முழுவதுக்கும் அவனை அதிகாரியை ஏற்படுத்த வேண்டும் என்று அந்த ராஜா நினைத்தார். தரியு ராஜா நினைச்சாரு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த தரியு ராஜா அவன் நினைக்கும் போது அவன் யார் தானியில் அந்த இடத்துலையே அவன் பெரிய ஜெப வீரன். அவன் எப்பவும் ஜெபிக்கிறவங்க. அப்போ ஜெபிக்க ஆண்டு நம்மளுக்கு என்ன செய்வாங்க, உயர்வு தருவார். கண்டிப்பாக தேவ பிள்ளைகளாகி நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு மேன்மை உண்டு, உயர்வு உண்டு, கனம் உண்டு. அதனால் நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகள் நான் ஜெபிச்சு பார்த்தேன், எனக்கு இந்த வந்து இதுலேருந்து விடுதலே இல்லை. நான் ஜெபிச்சு பார்த்தேன், எனக்கு ஒரு ஆசீர்வாதமே இல்லையே. அவங்களாம் நல்லா இருக்காங்க, இவங்க நல்ல யாரையும் நீங்கள் பார்க்காதீங்க, ஏசப்பை மாத்திரம் நீங்கள் பாருங்கள். வேலை வரும்போது உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் அந்த உயர்வும் கண்டிப்பாக வரும். நம்ம நினச்ச மாதிரி ஒன்றுமே நடக்க போகிறதே கிடையாது. தேவன் நினைப்பார், அவர் நினைப்பார், அவர் ஆசீர்வதிப்பார். நம்மை கர்த்தர் நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அவர் சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிக்கிற தேவன். அதனால் அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அதனால் நம்ம நினச்சிருக்கிறாரு, கண்டிப்பாக நினச்சிவார், ஆசீர்வார். நீங்கள் அவசரப்படக்கூடாது. எதுக்குமே நான் ஜோம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், எனக்கு அந்த ஆசீர்வாதம் வரல, ஏன்னா அந்த ஆசீர்வாதம் என்னை விட்டு விலகி தான் போகுது, என் பக்கத்தில் வர மாதிரி இருக்குது, ஆனால் அந்த ஆசீர்வாதம் என் பக்கத்தில் நினச்சி பண்ணீங்க வரமாட்டேங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். இல்லை, நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஆசீர்வாதம் உங்கள் பக்கத்தில் வர்றதுக்கு உங்கள் கையில் கொடுக்குறதுக்கு ஆர்டர் சில காரியங்களும் உங்களை எதிர்பார்ப்பார். அந்த காரியம் வந்து அவருக்கு பயந்து நடக்கணும், அவருக்கு உண்மையாக இருக்கணும். அவர் இந்த வேலையை கொடுத்தா அவங்க செய்வாங்களான்னு பார்ப்பாரு. அது மாத்திரம் இல்லை, இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு வீட்டில் அமைதியாக இருந்துக்கூடாது. தெய்வ ஆசீர்வாதத்தை அவங்க பெற்றுக்கொள்ளணும். அப்போ அவங்களுக்கு பயந்து அந்த ஆசீர்வாதத்தை பத்திரப்படுத்தணும். ஆசீர்வாதத்தை கையில் வச்சுக்கிட்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா, ஏசப்பாவை மறந்துடக்கூடாது, ஏசப்பா விட்டுறக்கூடாது.
அவர் நிறைய வைப்பார். அவர் வந்து ஆசீர்வதிக்கிற தேவன் தான். ஆனாலும் நம்மளுடைய ஆத்மாவை நம்ம இழந்து போயிருவோம்னு ஆண்டவர் நினச்சிவார்னா கொஞ்சம் பொறுமையாக காத்துப்பார். நிறைய ட்ரைனிங் கொடுத்து தான் அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. அதனால் அந்த அதிகராஜா வந்து என்ன செஞ்சான்னா ராஜ்யம் முழுவதுக்கும் அதிகாரியாக வைக்கிறதுக்காக தானியேலு நினச்சிட்டு இருந்தான். ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்துட்டு போகாமல் பயங்கரமாக போகாமல் வந்துட்டு, அதனால் இவனை எப்படியாவது குற்றப்படுத்தணும்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, அவங்க முடிவு பண்ணியிருந்தாங்க. அவன் வந்து ரொம்ப உண்மையாக இருந்தான். தானியேல் வந்து ரொம்ப உண்மையாக இருந்தான். அந்த வசனம் 4ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பினை தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் என்ன செய்யல கூடாது இருந்தது. அவன் உண்மையுள்ளவனாக இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. யாதொரு குற்றமும் குறையும் காணப்படலை. அப்போது அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த மனுஷங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, எதுவுமே கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி பார்த்தாங்க. அவங்களை எப்படியாவது குற்றப்படுத்தணும் அப்படிங்கும்போது அவன் ஜெபத்தில் கை வைக்கிறதுக்கு வராங்க. அவன் ஜெபத்தை தடுக்கிறதுக்கு வராங்க. அதனால் ஜெபத்தை தடுக்கிறதுக்கு தான் இன்னைக்கு பிசாசு பல விதத்தில் முயற்சி எடுப்பான். ஜெபிக்கிற பிள்ளைகள் இல்லை ஜெபிக்காமல் இருக்கிற பிள்ளைகள் ஜெபத்துக்கு நீங்கள் முழங்கால போட்டுருங்க. ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய ஜெபத்தை தடுக்கிறதுக்கு பல விதத்தில் அவன் என்ன செய்ய போராடுவான். அங்கே இருக்கிற மக்கள் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்த்தாங்க அவங்க என்ன கண்டுபிடிக்கணும், எப்படி கண்டுபிடிக்குன்னு பார்த்தா 6ஆம் பின்பு அந்த பிரதானிகளும் தேசாதிபதியும் கூட்டம் கூடி ராஜாவிடத்தில் போய் அவனை நோக்கி, தரியராஜாவை நீர் என்று வாழ்க, எவனாகிலும் 30 நாள் வரைக்கும் ராஜாவாகி உண்மை என்ன செய்யணும், உண்மை தான் வணங்கணும் அப்படிம்பாங்க. எவனாகிலும் 30 நாள் வரைக்கும் ராஜாவாகி உண்மை தவிர எந்த தேவனாலும் மனுஷனையாவதும் நோக்கி யாதொரு காரியத்தையும் குறித்து விண்ணப்பம் பண்ணி அவன் விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்க கெபியிலே என்ன செய்யணும், போடப்பட வேண்டும் என்று ராஜா கட்டளை பிறப்பிக்க வேண்டும் என்று உறுதியாக தாக்கீது செய்யப்பட வேண்டும் என்று தானியேலுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுகளும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் 30 நாள் வரைக்கும் உண்மை தான் என்ன செய்யணும், உண்மை தான் வணங்கணும், வேறு எந்த தெய்வத்தையும் வணங்கவே கூடாது அப்படிங்கிற அளவில் அந்த பொறாமை பிடிச்ச மக்கள் சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் தானியேல் வந்து 3 வேளை ஜெபிக்கிற மனிதன். இந்த ஜெபத்தை அடுக்கணும்னு சொல்லி பிசாசு பயங்கரப்பா அவங்க யுத்தம் பண்ணுறதுக்கு நிற்கிறான். அதனால் ராஜாட்ட போய் சொன்னோன்னா ராஜா என்ன பண்ணுறான்னா அதுக்கு சம்மதிக்கிறான். ராஜா வந்து சம்மதிக்கிறான். அதனால 10ஆம் வசனத்தில் அப்படி ராஜாவை தருவி அந்த கட்டளையை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான். 9ஆம் வசனத்தில் கையெழுத்து வச்சுட்டான். ஆனால் 10ஆம் வசனம் தானியேலும் என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையின் வீட்டிலே எருசலேமுக்கு நேராக தான் முன் செய்து வந்த தினமும் 3 வேளை அவன் நினச்சினான் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி சோத்திரம் செலுத்திகிட்டே வந்துட்டான். கையெழுத்து போட்டாச்சு, கூட தானியேலும் கையெழுத்து போட்டான். ஆனாலும் தேவனுக்கு முன்னால் எப்பவும் ஜெபம் பண்ணுற மாதிரி அவன் நேராக போய் என்ன செஞ்சான், பலகனி வாங்க ஜன்னலை திறந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டான். அங்கே போய் மேலே போய் எப்பவும் என்ன செஞ்சுட்டான், என்ன போட்டிருக்கான், எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்கு, அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளை என்ன செஞ்சான், ஜெபிக்கிற மகனாக ஜெபித்துக்கிட்டே இருக்கிறான். அப்போ இந்த இதை சுற்றி வளைச்சி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் குற்றம் கண்டுபிடிக்கிறவங்க சுற்றி அலைவாங்க. நம்மளை குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டம் வந்து பார்த்தாச்சுன்னா அப்படியே அந்த நம்மளை வந்து ஒரு கம்ப்யூட்டர் பொம்மை மாதிரி வச்சுருப்பாங்க. அங்கே வந்து யார் எந்த உலகம் முழுவதும் எங்கே போனாலும் ஒருத்தனை குற்றம் கண்டுபிடிச்சி இந்த ஒரு வேலையை விட்டு பதவி விட்டு தூக்கணும்னா முழு முயற்சி எடுத்து அவனுக்கு அந்த வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. அவங்கள வந்து அந்த இடத்துட்டே நவுட்டிடுவாங்க. எங்கிட்ட அவனுடைய சொந்தக்காரனுக்கு அந்த வேலை கொடுக்க வேண்டியது இருக்கும், இல்லாட்டி அவன் அந்த பதவிக்கு வர வேண்டியது வரும். அதனால் அந்த முதலாளியே ஒரு இடத்துல அந்த உயர்வுக்கு ஒரு மனிதனுக்கு நியமித்து வச்சுருந்தாலும் அந்த மனிதனை இடத்துல உட்கார விட மாட்டாங்க. ஒரு வேலையை அவன் உண்மை உத்தமத்தோடு செஞ்சுருப்பான். ஆனால் அந்த இடத்துல அவனை வேலையை இன்றைக்கி இருக்க விட மாட்டாங்க. அவனை எப்படியாவது ஒரு குற்றம் சாட்டி அவனை வெளியே கொண்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த குற்றங்கள் சொல்கிறவன் தான் உள்ளே வந்து உட்கார்ற மாதிரி வச்சுருவான். ஆனாலும் அது ரொம்ப நாளைக்கு நீடிக்கலை. பைபிள் சொன்னது வந்து அது ரொம்ப நாளைக்கு நீடிக்கலை. அந்த போராமல் பிடிச்ச மனிதன் வந்து என்ன பண்ணுனான்னா போய் ராஜாட்ட போய் சொல்லிடுறான், ராஜாவை உண்மை தவிர வேறு யாரையும் நாங்கள் என்ன செய்யக்கூடாது, வணங்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அந்த தானியேல் என்ன பண்ணிட்டான், போய் அவன் எப்பவும் செய்கிற மாதிரி அவன் ஜோமனிக்கு தான் இருக்கிறான், கையெழுத்து போட்டான்ல ஜோமனிக்கு தான் இருக்கிறான்னு சொன்னோடனே இந்த ராஜாவுக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஐயோ கையெழுத்துலாம் வாங்கிட்டோம், அவனை நான் உயர்த்தணும்னு நினச்சிட்டு இருந்தேன், கடைசி அவன் இந்த வேலையை செய்யாமல் இருந்துருக்கலாம், ஏன் இப்படி செஞ்சான் அப்படிங்கிறதுல இந்த ராஜாவுக்கு மனசு கஷ்டப்பட்டுருக்கலாம். அவன் போடலை அந்த பைபிளில். அதனால் மனசு கஷ்டப்பட்டுட்டு இணைச்சிட்டு தான் இருக்கிறான். அவங்க அப்படியே மனசு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். தானியேலுக்கு வந்து முன்னால் கொண்டு நிப்பாட்டுறாங்க. தானியேல் வந்து செஞ்சேன்னா ஆமாம் அப்படிங்கிறாரு. அப்போ என்ன செஞ்சிட்டாரு, சிங்க கபியில் கண்டிப்பாக போட்டே ஆகணும்னு சொல்லி மக்கள் ஒரே போராட்டத்து மத்தியில் வராங்க.
அந்த போராட்டத்தின் மத்தியில் வரும்போது 16ஆம் வசனத்தில், அப்பொழுது ராஜா கட்டளையிட்ட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே கெபியில் இருந்துச்சு போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, முன்னால் கொண்டு நிப்பாட்டிட்டாங்க, சிங்கக்கபியில் போட போகிறோன்ட்டாங்க. சிங்கக்கபியில் போடுறது எல்லாம் ரெடி ஆகிட்டு. ஆனால் என்ன செஞ்சுட்டாங்க, ராஜா சொல்கிறாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு தேவன் உன்னை தப்புவிப்பார் அப்படிங்கிற ஒரு விசுவாசமான வார்த்தையை கொடுத்தான். விசுவாசமான ஒரு வார்த்தையை கொடுத்தோன்னே தானே பார்த்துருப்பான், ஆஹா ஏசப்பா நீங்கள் தான் இந்த வார்த்தையை பேசுகிறீங்க, நீங்கள் தப்பு வைக்கிற தேவன் எனக்கு முன்னாடி எடுத்து இருக்கீங்க, அதனால் அவர் ராஜ மூலியமாக பேசுகிறீங்க, நீ என்னை விடாமல் ஆராதிக்கிற, நான் உன்னை தப்புப்பேன், நீ பயப்படாதுங்கிற மாதிரி அவனுக்கு விசுவாசமான வார்த்தை வந்திருக்கும். திடன் கொண்டான். அவன் தைரியமாக என்ன போகிறான். ஆனால் அவங்க நினைச்சாங்க, அங்கே ஒரு கல் கெபின்னு வாசல் மேல் 17ஆம் வசனத்தில் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தானியேலை பற்றி தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தை நினைச்சினான், தன் பிரபுகளின் மோதிரங்களிலும் அதே முத்திரை போட்டான். பின்பு ராஜா தன் அரண்மனை போய் முழுவதும் என்ன செஞ்சான், போஜனம் பண்ணாமல் கீதவாத்தியத்தை எடுத்து போட்டு பண்ணிக்கிட்டே இருக்கான். மியூசிக் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். கீதவாத்தியத்தை எடுத்து நைட்டு ஃபுல்லாக என்ன செஞ்சான், அது அந்த வாசித்துக்கிட்டே இருக்கிறான். அப்போ ராஜாவுக்கு நான் என்ன செய்யல, தூக்கம் வரல, ராஜாவுக்கு தூக்கமே வரல. அவங்க அப்படியே அந்த தானியலை குறித்து அவனுக்கு பாருங்க, செபிக்கலைனாலும் அவனுக்கு அவன் மனசு சொல்லி அனுப்பிட்டான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு தேவன் தப்புக்கு பார் அப்படின்னு சொல்லிட்டான். சொன்னதுக்கு பிறகும் அவனுக்கு நைட்டு ஃபுல்லாக தூங்கலை. அப்போ அவனுக்கு ஜெபம் பண்ணிப்பான், போடலை உண்மையெல்லாம் அவன் ரொம்ப ஆராதனை பண்ணிக்கிட்டான், எப்போ பார்த்தாலும் ஜெபிப்பான். ஆனால் இந்த மக்கள் இப்படி ஒரு காரியத்தை செய்திருக்காங்களேன்னு சொல்லி அவன் மனசு கஷ்டப்பட்டிருக்கும். படும்போது ஆண்டவர் அங்கே என்ன செஞ்சுருக்காரு, ராஜ மூலியமாக கிரீச்சை ஆரம்பிச்சிட்டார். ராஜ மூலியமாக கிரீச்சை ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாரு. தானியேலும் எப்பவும் ஏசப்பா ஆண்டவரை தான் அவன் செஞ்சுருப்பான், ஜெபம் பண்ணிக்கிட்டே தான் இருந்திருப்பான். ஆண்டவர் ஏசப்பாவும் அவன்கிட்ட பேசிடுவார், உடனே பேசிடுவார், நீ பயப்படாத, இந்த சிங்கத்தின் வாயிலிருந்து உடனே நான் தப்பு வைப்பேன், சிங்கம் ஒன்று சேதப்படுத்தாது பாரு. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் தேவனை ஜெபிக்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருக்கலாம். ஆனாலும் அந்த சிங்கம் நிச்சயம் அது உங்களை சேதப்படுத்த ஆண்டவர் அனுமதிக்கவே மாட்டார். சிங்கக்கபியில் போக வேண்டிய சூழ்நிலை வரட்டுமே, அக்னியில் போட வேண்டிய சூழ்நிலை வரட்டுமே, உங்களுக்கு எந்த போராட்டத்தின் மத்தியில் நீங்கள் இருந்தீங்கன்னா, ஜெபிக்கிற பிள்ளைங்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை எதுவுமே சேதப்படுத்தவே ஆண்டவர் அனுமதிக்கவே மாட்டார். எத்தனை பேர் எழும்பட்டுமே, யாரும் உங்கள் பக்கத்தில் செயல்பட முடியவே முடியாது. எத்தனை பேர் சூழ்ச்சி பண்ணட்டுமே, உங்களை அழிக்கணும்னு சொல்லி திட்டம் போட்டு வரட்டுமே, அவங்கள அழிக்கணும்னு நினச்சவங்க தான் அழிக்கப்படுவாங்க தவிர, ஆனால் உங்களை சேதப்படுத்த ஆண்டவர் அனுமதிக்கவே மாட்டார். ஏன்னு கேட்டால் அவர் பராக்கிரமசாலி, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், யுத்த வீரர், அவர் நமக்காக யாவை செய்து முடிக்கிற தேவன். அன்பு சகோதரிகளை நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகள் எந்த சூழ்நிலையும் பார்த்து நீங்கள் என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை கூட இருக்கிறாரு. அந்த சிங்கக்கபியில் தூக்கி போட்ட உடனே அவங்க சிங்கக்கபியில் இருந்தாலும் ராஜா தூங்கலை, காலையிலே எழுப்பி போகிறாரு. காலையிலேயே போய் துயர சத்தத்தோடு அவர் நினச்சிற 20ஆம் வசனத்தில் ராஜா கெபின் கிட்ட ஒரு துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல் ராஜாவை நோக்கி, ராஜாவே நீர் என்றும் வாழ்க்கைன்னு சொல்லி கெபிக்குலேருந்து ஒரு சத்தம் வருது. அங்கே ஏகப்பட்ட சிங்கம் பசியோடு போட்டிருப்பாங்க. ஆனால் அங்கே இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவனை தப்பு வைக்க வல்லவராக இருந்தாரா. நாம் தேவன் எப்பேற்பட்ட காரியத்திலையும் ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆண்டு விடவே மாட்டார். அவர் பிள்ளைகள் அவருடைய நோக்கி பார்த்த பிள்ளைகளை அவர் பிரகாசிக்க தான் பண்ணுவாரே தவிர வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். சூழ்ச்சிகள் மாற்றுவாங்க, சூழ்ச்சிகள் பல சூழ்ச்சிகள் எழும்போம். அந்த சூழ்ச்சிக்கு மத்தியில் கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெயம் பெற்றவர்களை எழும்புவார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெயம் உள்ள பிள்ளைகளை எழும்புவார். அவர் அப்படிலாம் அந்த சாத்தான் கையில் ஒப்பு கொடுக்க மாட்டார், அவர் ஒப்பு கொடுக்கவே மாட்டார். கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகளை என்னாலும் ஜெயம் எடுக்கிற பிள்ளைகளை தவிர நீங்கள் ஜெயத்தை தான் எடுப்பீங்களே தவிர நீங்கள் அவரை தான் நம்பணும். பணத்தையோ மனுஷங்களையோ நீங்கள் நம்புனீங்கன்னா வெட்கப்பட்டு போயிடுவீங்க. ஆனால் தேவனை மாத்திரம் இருக்க பற்றி கொண்டு அவருக்கு முன்பாக பயத்தோடு நடுக்கத்தோடு முழங்கால் பண்ணிட்டு தேவனுக்கு முன்பாக பயத்தோடு நடுக்கத்தோடு அவர் என்ன சொல்கிறத கேட்டு நடந்தீங்கன்னா நீங்கள் எந்த சூழ்நிலையிலையும் வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. நான் என் அன்பு சகோதரி தானியேலை வெட்கப்படுத்தணும்னு நினச்சான். தானியேலை எடுத்து தூக்கி போட்டணும், சிங்க கபியில் தூக்கி போட்டோன்னே இன்னைக்கு செத்தான், அவன் அழிஞ்சான். இந்த பதவி இந்த பொறுப்பு எனக்கு தான் சொல்லி என்ன செஞ்சுருந்தாங்க,
முடிவு பண்ணியிருந்தாங்க பொறாமை பிடிச்ச மனிதர்கள். ஆனால் அவன் எல்லா வகையிலும் உண்மை உள்ள மனுஷனாக இருந்தான். அவன் எல்லாம் 4 போட்டுக்கு 6ஆம் அதிகாரம் 4 அவன் உண்மை உள்ளவனாக இருந்ததுனால அவனுக்கு குற்றம் கண்டுபிடிக்கவே முடியல. குற்றம் கண்டுபிடிக்க சுற்றி வந்து பார்த்தாலும் கடைசியில் என்ன செய்யாங்கன்னா அவங்க கண்ணு தான் வலிச்சிருக்குமே தவிர அவங்கள குற்றம் கண்டுபிடிக்கவே முடியல. ஆண்டவர் அவ்வளோ அழகாக அவங்கள என்ன செய்றார், தானியேலை பாதுகாத்தாருன்னு பார்க்குறோம். அதான் அந்த சிங்கக்கபியிலிருந்து தானியேல் சத்தம் வருது. தானியேல் ராஜாவின் நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேவென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவே, உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்தது இல்லை என்றான். அப்பொழுது ராஜா தன்னை மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. அவன் தேவன் மேலே விசுவாசம் வச்சதுனால அவன் மேலே ஒரு சேதம் இல்லை. உள்ள ஏகப்பட்ட சிங்கங்களுக்கு பட்னியாக போட்டிருக்காங்க. ஆனால் என்ன செய்யல, தேவதூதனை அனுப்பி அந்த சிங்கத்தின் வாய் என்ன செஞ்சார், ஆண்டவர் கட்டி போட்டார். நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்படுறாங்கன்னா அவங்க வாயை கட்டிடுவார் ஆண்டவர். அவங்க வாயை கட்டி போட்டு ஆண்டவர் கிரியை செஞ்சுக்கிட்டு இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை கர்த்தருடைய பிள்ளைகளை கொண்டு தான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதனால சாத்தான் மூலமா சாத்தானை முடுவார் சோதிக்கிறதுக்கு. ஆனாலும் என் பிள்ளைகள் அதை தொடாத, என் பிள்ளைகளை தொடாதன்னு சொல்லி ஆண்டவர் கண்ணும் கருத்தமாய் பார்ப்பார். அதான் கண்மணி போல என்னை காத்தரலும். அவர் இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அவர் நம்ம மேலே அவ்வளோ ஒரு பாதுகாப்பு வைத்திருக்கிறதுனால நீங்கள் எதையும் குறித்து என்ன செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாது. ஜெபிக்கிற பிள்ளைங்க எந்த சூழ்நிலையும் பார்த்து பயப்படக்கூடாது. நான் ஜெபிக்கிறேன், எனக்கே இந்த சூழ்நிலை, எனக்கே இந்த பிரச்சனைன்னு சொல்லி பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை கணிச்சு என்ன ஆசீர்வதிப்பார். ஆனால் வசனம் போட்டிருக்கு, அந்த இடத்துல 24ஆம் வசனம் போட்டிருக்கு, தானியேலின் மேல் குற்றம் சுமத்தின மனுஷரையும் வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னார். அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்களின் எலும்புகளெல்லாம் என்ன செஞ்சுன்னு வைக்க. அதே சிங்க கெபியில் எந்த சத்துரு எலும்புனாங்களோ, அவங்க தானியேலுக்கு விரோதமாக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு முன்பாக எந்த சத்துரு எலும்புனாங்களோ அவங்க குடும்பத்தையே கொண்டு அந்த சிங்க கெபியில் போட வச்சுட்டாங்க ராஜா. இப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எலும்புனவங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிற காரியம், என்ன காரியம்னா, உனக்கு முன்னால் நான் இருக்கிறபடினால் யாரும் உங்ககிட்ட மோத முடியாது, ஆனால் மோதினவங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆண்டவர். அதனால் தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகள் எதுக்கும் பயப்படாதீங்க. சிங்கத்தை போல நீங்கள் தைரியமாயிருங்க. சிங்கத்தின் வாயை ஆண்டவர் தூதனை அனுப்பி கட்டி போட்டார். தூதனை அனுப்புவார். ஆண்டவர் தூதனை அனுப்புனார், அந்த சிங்கம் வாய் திறக்காங்க. ஏன்னா சிங்கத்தை படைச்சதே ஆண்டவர் தான். சிங்கத்தை படைச்சதே ஆண்டவர் தான். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் அது அமைதியே கிடக்கும். அவங்க ஆண்டவர் அனுமதி இல்லாமல் எந்த சிங்கமும் வாய் திறக்க முடியாது. அதனால் தானியேலுக்கு விரோதமாக எழும்பின எல்லா அவங்களுடைய அவ்வளவு ஒரு குடும்பத்தையும் சிங்கக்கபியில் ஒரு மனுஷன் அந்த குடும்பத்து மனுஷன் தான் அவன் தப்பு பண்ணான். அவன் குடும்பமே அந்த சிங்கக்கபியில் போய் விழுந்து என்ன செஞ்சு அந்த சிங்கம் கீழே விழுறதுக்கு முன்னாடி போட்டு எலும்புலாம் முடிச்சு கொண்டு போட்டு. அதனால் தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம சர்வ பிள்ளைகளை தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்ததுன்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். அந்த இடத்துல அந்த 27ஆம் தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினான். தரீவின் ராஜ்யபாரம் காலத்திலும் பெர்சியாவின் ஆகிய கோரேசனுடைய ராஜ்யபாரத்திலும் காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. தானியேலின் காரியம் ஜெயம்தான். ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய காரியங்கள்லாம் ஜெயமாக முடியும். பயப்படாதீங்க, எந்த சூழ்நிலையும் பார்க்காதீங்க, கர்த்தரை மாத்திரம் பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மனிதர்களை யாரையும் பார்க்காதீங்க, தேவனை மாத்திரம் பாருங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நான் அன்பு தகப்பன் இந்த வேலைக்காக நன்றி செலுத்துருப்பா. நீர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி. உடைய வார்த்தையை கொண்டு வந்து நீர் பேசுனீர். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க, ரட்சிப்பினால் அலங்கரிங்க. அவங்க நாம் மாத்திரம் பயன்படுத்தும் பேசுவேன். நான் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை சோதரி, முழு உற்சாகத்தை சோதரி. நான் ஆத்மாவே கர்த்தரை சோதரி. கர்த்தர் சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென்.